பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஆட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது மொத்தம் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஏலக்காய். அப்புறம் சிம்மில் தான் வச்சுக்கணும். ஒரு ஃபேன் காற்றுல ஆற வச்சிக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, கடை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மாவு பாருங்கள், நல்லா சரியான பக்குவத்தில் இருக்குது. இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 நல்லெண்ணெய் கையில் கொஞ்சம் தடவிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அப்படியே ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எவ்வளோ சூடாகிடுச்சு. ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஏன்னா